இப்ப நம்ம ஆலயத்துக்கு வந்ததுனால நிறைய விஷயம் நான் கனவுல வந்து சொன்னபடி நடந்திருக்குன்னு சொல்றீங்க. கண்டிப்பா எண்ணற்ற விஷயங்கள் வந்து நடந்திருக்குன்னு சொல்றீங்க. இங்கேயும் வந்து நடந்துருச்சு. அங்க நடந்ததோட எனக்கு இங்கேயும் தெரியும் கையெல்லாம் வீங்கி இருக்கு. ஃபுல்லா வீங்கி 15 நாள் படுக்கையில இருந்தவ ஒரு செகண்ட்ல என் பிள்ளைய பார்த்து பேச தெண்டத்துக்கு அந்த விளக்க ஏத்திட்டு வந்த கையோட என்னை ரிலீஃப் ஆக்கிட்டாங்க. எதுவுமே கிடையாது. 15 நாளா என் பிள்ளைகிட்ட நான் பேசுனதுல இருந்து மாத்திரையே சாப்பிடறது கிடையாது. இந்த மெடிசன் நான் வேண்டிட்டேன். நீங்க சுயம்புனா என்னை வந்து சுயம்பாகவே வச்சிருங்க. உங்களுக்காக என் உடம்ப தர்ப்பணம் பண்றேன். தற்பளிக்கிறேன் நான் விட்டுட்டேன் நானு. உங்களுக்காக ரொம்ப தொண்டுலியம் பண்றேன். மக்களுக்கு நிறைய வாக்கு கொடுக்க நிக்கிறேன். என் ஆலயத்துல இருந்து ஒரு வார்த்தை சொன்னதான் நான் இருந்தேன். நீங்க தனியா இருந்து நீங்க கோயில் வழிபடுறீங்களான்னு கேட்டாங்க. அந்த ஒரு இடம் எனக்கு சுத்தமா லாக் ஆயிடுச்சு. வேற எதுவுமே இல்லை. அந்த நம்பிக்கை எனக்கு பெருசா இருக்கு. என்னை இப்ப இங்க வந்தவையும் நேற்று நிறைய பேர் வந்து என்னை பார்த்துட்டு அம்மா தம்பி இப்போ இந்த வந்துருவாங்க அப்படின்னு உங்களை பார்த்தா சாமிமா இருக்குங்கிறப்ப அப்ப நிறைய இங்க வாக்கு கொடுத்துருக்கேன். என்னை கேட்கக்கூடாதுப்ப இந்த இடத்துல என் பிள்ளைக்கு தான் அதிபதி நான் கொடுக்க கூடாது. நீ வந்திருக்க காரியம் ஜெயிச்சிடும் தம்பி இல்லைன்னு நினைக்காத